சென்ற முறையை விட இந்த முறை வந்து ஒரு 3% மேலே வந்து குறைவு. அதேபோல் வந்து குறிப்பாக வந்து நகர்ப்புற பகுதிகளில் வழக்கம் போல் வந்து வாக்கு சதவீதம் வழக்கமாக இருக்கிறத விட இந்த முறையும் வந்து அதை விட வழக்கமாகவே குறைவு. இந்த முறை அதை விட குறைவு. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் 52%, 53, 54 இந்த சதவீதம் தான் வருது. ஏறக்குறைய பாதிக்கும் ஒரு ஜனத்தொகையில் மக்கள் வாக்காளர்களில் பாதி பேர் வந்து வரவே இல்லை. இந்த ட்ரெண்டை வந்து மித்த நகரங்களையும் பார்க்க முடிகிறது. மதுரையில் இதே நிலை தான். கோவை ஒப்பீட்டளவில் சொல்கிறேன். மித்த கிராமப்புற பகுதிகளோடு ஒப்பிடும்பொழுது நகர்ப்புற பகுதியில் பெரிய அளவிற்கு வாக்கு சரிவில் வந்து ஒரு டிப் இருக்குது. அந்த பேட்டர்ன் அதிகமாக எங்கே பார்க்க முடிஞ்சதுன்னா, வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வந்து இந்த குறைவுன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உதாரணத்திற்கு சென்னையில் இருக்கக்கூடிய 3 பாராளுமன்ற தொகுதிகள், அதுக்குள்ள அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர், அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளடக்கிய பகுதி, அதே போல் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதிகளிலும் வந்து வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்திருக்கிறது. வழக்கமே குறைவு, இந்த முறை அதை விட அதிகமாக குறைந்திருக்கு. இதற்கு பொதுவாக வந்து வாக்கு சதவீதம் வந்து மிக அதிகமாக போனால் அதற்கு என்ன காரணம் சொல்லப்படும்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு கோபம் இருக்கிறது ஆளும் ஆட்சி மீது. அது எந்த தேர்தலோ, அது இப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு மீது பெரிய அளவிற்கு கோபம் இருக்கிறது, ஒரு அலை இருக்கிறது. இல்லை வந்து அதே வந்து உள்ள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு மீது வந்து பெரிய கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக மக்கள் பெரிய அளவில் வந்து வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்கு செலுத்தி அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து உண்டு. அதே போல் மிகவும் குறைவாக வந்தால் என்னென்னா, இந்த குறைவாக வருவதில் என்னென்னா மக்கள்கிட்ட ஒரு அயற்சியை பார்க்க முடியும், ஒரு சலிப்பு. அதாவது என்ன நடந்தாலும் வந்து இதில் ஒரு பெரிய மாற்றம் வந்து போவதில்லை அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மை இருப்பதனால, இல்லை அந்த சலிப்புனால கூட வந்து அந்த அயற்சியினால் வந்து பெரிய அளவிற்கு அவர்கள் வாக்கு செலுத்த வருவதில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அப்போது இந்த தேர்தல் நடப்பது என்பது ஒரு சரியாக வந்து வெள்ளமெல்லாம் வந்து ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளே நடக்குது. மாநில அரசின் சார்பாக பெரிய அளவிற்கு நிவாரணத் தொகை ஒரு குடும்ப அட்டைக்கு 6000 ரூபாய் கொடுக்கப்பட்டது அப்படின்றது பெரிய அளவிற்கு அவர்கள் கொடுத்திருந்தாலும் கூட, பாஜக வந்து இதுவரை வெள்ளத்திற்கு தமிழ்நாட்டில் சென்னை பகுதி மட்டும் இல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளடக்கிய மொத்தம் 8 மாவட்டங்களில் பெரிய வெள்ளம் வந்து ஏறக்குறைய இந்த 8 மாவட்டங்களையும் சேர்த்தா 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தது. பெரிய அளவிற்கு பொருட்சேதம். 37,000 கோடி வந்து மாநில அரசு சார்பாக ஒன்றிய அரசு கேட்டிருக்காங்க. அப்போ அதற்கு இதுவரை வந்து ₹1 கூட கொடுக்காதது, கடைசி வரை வந்து ஒரு ஆறுதல் கூட இதுவரை பிரதமர் மோடி அவர்கள் அந்த நவம்பரில் வெள்ளம் வந்த சமயத்தில் ஒரு முறை கூட வந்து அவர் நவம்பர், டிசம்பரில் வந்து தமிழ்நாட்டுக்கு வரல. குறைந்தபட்சம் ஆறுதல் கூட தெரிவிக்கல. ஆனால் மாறாக தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே 8 முறை வந்தார் பிரதமர் மோடி. அப்பொழுது எங்களை வந்து சந்திக்கவில்லை. இப்பொழுது ஆக்கு கேட்கறதுக்கு மட்டும் டிநகரில் ரோட் ஷோ வர்றார். இதே டிநகரில் தண்ணி நின்னப்போ வந்து அவர் பார்க்கவில்லை அப்படின்ற அந்த கோவம் இருக்கு இல்லையா. அதே போல் தூத்துக்குடிக்கும் நெல்லைக்கும் 2 தடவை வந்து பிரச்சாரத்துக்கு போனார். அங்கே மக்கள் வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் பெரிய பொருட்சேதம், பல அளவில் கால்வாய்கள், ஆறுகள் உடைந்து பெரிய வெள்ளம் வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு இல்லாத வெள்ளம் வந்தப்போ ஒரு கருத்தும் சொல்லலை, ஒரு நிவாரணம் கொடுக்கல. ஒரு 2 அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நிதியே வரலன்றப்போ அதெல்லாம் தான் காரணம். மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு அயற்சி. 10 ஆண்டுகள் வச்சு நீங்கள் இப்போ வட மாநிலங்களோ கூட பார்க்க முடியுது. நடந்து முடிந்த தேர்தலில் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய முக்கியமான மாநிலங்களான உத்தரப்பிரதேஷோ, ராஜஸ்தான், இது போன்ற பீகார் இங்கே கூட்டணியில் இருக்காங்க. அப்போ மகாராஷ்டிராலையும் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ அந்த மாநிலங்களில் கூட மத்திய பிரதேசத்தை தவிர்த்து மேற்கு வங்கத்தில் அவர்கள் ஆளுங்கட்சியாக எதிர்க்கட்சி. அப்போ மேற்கு வங்கம், மத்திய பிரதேசத்தில் ஓரளவுக்கு வந்து போலிங் இருந்திருக்கு. ஆனால் பாஜக ஆளக்கூடிய இல்லை கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் பெரிய அளவிற்கு வந்து வாக்கு சதவீதமே வரல. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை விட வந்து அங்கே வாக்கு சதவீதம் குறைவு. எண்ணிக்கையில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் 39% தான் இருந்தாலும் 102ல் 39 தமிழராக இருந்தாலும் கூட அங்கே பெரிய அளவுக்கு இல்லை. உத்தரப்பிரதேசலாம் 8 தான், மேற்கு வங்கத்தில் வந்து வெறும் 4 தொகுதி, 3 தொகுதி தான். அப்போது எண்ணிக்கையில் அந்தளவுக்கு இல்லைனாலும் கூட அந்த நடந்த இடங்களில் பெரிய வாக்குப்பதிவுகள் நடக்கலைன்றது அங்கே கூட அப்போ அந்த மக்களுக்கு ஒரு பெரிய டிஸ்இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அயற்சி இருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது. அப்போ இது இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்காட்டுது. அப்போ வட மாநிலங்களில் நான் சொன்ன இந்த வட மாநிலங்கள் பெரிய அளவிற்கு வந்து பாஜக செல்வாக்காக இந்துத்துவாவினுடைய செல்வாக்கான பகுதியாக கருதப்படுகிற பகுதிகள் தான் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இந்த பீகார் போன்ற பகுதிகள். அந்த பகுதிகளிலே மக்களுக்கு ஒரு அயற்சி இருக்கிறது, ஒரு சலிப்பு தட்டுது. அப்படிங்கும்போது அப்போ நிச்சயமாக ஒன்றிய பாஜக அரசு மீது, அது குறிப்பாக பிரதமர் மோடி ஒரு அங்கே அலை இல்லைன்றதை நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. வட மாநிலங்களில் வெயில் ஒரு காரணம் தான். வெயில் வந்து பெரிய அளவுக்கு இருப்பதனால வந்து ஒரு பல பேர் வந்து வர்றதுக்கு வந்து குறைவாக இருக்குன்றது சொல்லுவது அது ஒரு காரணம். ஆனால் சென்னையிலோட 2-3 டிகிரி அதிகமாக வெயில் இருந்த பகுதிகளில் வந்து போல் பர்சன்டேஜ் ஹையாக இருக்குது. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெயில் இருக்கு இல்லையா. சரி, நீங்கள் பொதுவாகவே நகர்ப்புறங்களோடு ஒப்பிடும் பொழுது தேசிய அளவிலேயே நான் சொல்கிறேன், மும்பையோ இல்லை டெல்லி, கொல்கட்டா இந்த மாதிரி பகுதிகளில் நகர்ப்புறங்களில் இருக்கிறவர்கள் வந்து அதிகமான வாக்கு செலுத்த வர்றதில்லை. அவங்க கீபோர்டு வாரிசாக இருக்காங்க. ட்விட்டரில் வந்து கருத்து பதிவு பண்ணிவிட்டு
நேரடியாக களத்துக்கு வர்றதில்லை என்ற ஒரு விமர்சனம் உண்டு. ஆனால் ஊரக பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தேசிய அளவிலேயே அவர்கள் பொதுவாக வந்து அதிகமாக வந்து வாக்கு செலுத்த வருகிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. அதுதான் வந்து நமக்கு புள்ளிவிவரங்கள் காட்டுது. அதே நிலையை தான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம். அப்போது அந்த வெயில் ஒரு காரணமாக சொன்னாலும் கூட ஏன் மாலை வந்து வாக்கு செலுத்தலாம் இல்லையா? காலையில் வந்து இப்போ செலுத்துகிறாங்கல்ல. இப்போ அதே வெயில் தானே அந்த வாக்கு செலுத்தி 53% பேருக்கு இருக்குது, 52% பேருக்கு இருக்குது, இல்லை 60% பேருக்கு இருக்குது இல்லையா? அப்போது அந்த மக்களுடைய இது அவர்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுல்ல. இது எல்லாமே வந்து நம்மளுடைய அனுமானங்கள் தான். வர புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் பேசுகிறது தான், பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அடிப்படையில். அப்போது ஜூன் நாள் வரும்போது தான் அது துல்லியமாக நம்ம கணக்கிட முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.